யூடியூப் நண்பர்களுக்கு செல்ஃபி ஸ்டேஷனின் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோ கொடுப்போம். யூடியூப் நண்பர்களுக்கு செல்ஃபி ஸ்டேஷனின் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் எப்படி நம்மளுக்குன்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டை, அதாவது உங்கள் யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு youtube.comல லாகின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் போனதுக்கப்புறம், அதாவது ரைட் சைட் கார்னரில் சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடி மூலிமா லாகின் பண்ணணுமோ அந்த ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட பேஜ் வந்து லாகின் ஆகிருக்கும். அதாவது உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து யூடியூப்பில் லாகின் ஆகிருக்கும். அதன் பிறகு ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மை சேனல் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மை சேனல், கிரியேட்டர் ஸ்டுடியோ, ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்ட்டுலாம் இருக்கும். நீங்கள் அதில் மை சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மை சேனல் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து பாப்பப் ஆகும். யூஸ் யூடியூப் அஸ் அப்படின்னு கேட்கும். இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மணி ஏர்னிங் அப்படின்னு கொடுக்குறேன். மணி அப்படின்றத என்னோடய ஃபர்ஸ்ட் நேமாகவும், ஏர்னிங் அப்படின்ற என்னோடய செகண்ட் நேமாகவும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் சேனல் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். இப்போது என்னுடைய யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நாம் ஏர்ன் பண்ணணும், அதாவது மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நாம் கூகுள் ஆட்சன்ஸ்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் இந்த சைடில் இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ, மை சேனலுக்கு கீழே கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வந்து வந்திருக்கும். அந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். டேஷ்போர்ட், வீடியோ மேனேஜர், லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட ஒரு ஐக்கான் இருக்கும். பக்கத்துலேயே உங்கள் சேனலோட நேம் மென்ஷன் ஆகிருக்கும். கீழே வெரிஃபை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு செலக்ட் யுவர் கண்ட்ரி அப்படின்னு கேட்கும். உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது ஹவு ஷுட் வி டெலிவர் த வெரிஃபிகேஷன் கோட் டு யூ அப்படின்னு கேட்கும். டெக்ஸ்ட் மீ த வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை எனக்கு கால் பண்ணலாம் ஓகே அப்படின்னாலும் அதுக்கு மேலே இருக்க கால் வித் மீ அண்ட் ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்றதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரை என்டர் பண்ண பிறகு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்மிட்னு கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். அதில் உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து வந்திருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் எனக்கு வந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நான் டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோடை சப்மிட் பண்ணதுக்கு பிறகு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கங்க்ராட்ஸ், யுவர் யூடியூப் அக்கௌண்ட் இஸ் நவ் வெரிஃபைட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு அடுத்தது கீழே வந்துட்டு மானிட்டைசர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த மானிட்டைஸ்டு அப்படின்ற ஆப்ஷனில் எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எனேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எனேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட யூடியூப் அக்கௌண்ட்டை
கூகுள் ஆட்சன்ஸ் கூட லிங்க் பண்ணுறதுக்கான பேஜ். கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒன் ஆஃப் த கூகுள் ப்ராடக்ட் தான். கூகுள் ப்ராடக்ட் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நம்மளோட ஏர்னிங்ஸ், அதாவது மந்த்லி ஏர்னிங்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. இதில் நாம் சைன்அப் பண்ணிக்கிட்டால் தான், அதாவது இந்த மெத்தடை நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீட் அண்ட் அக்ரி டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஒன்றும் இல்லை, யூடியூப்க்கு அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம படிச்சிட்டோமா அப்படின்ட்டு கேட்குது. அதான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே நம்மளோட அந்த யூடியூபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். இதில் இங்கே இருக்க எல்லா செக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷன் கேட்கும், சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ் அப்படின்னு கேட்கும். அதில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே நெக்ஸ்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வர பேஜில் சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைன்இன்னு கொடுத்துருங்க. அடுத்தது யுவர் வெப்சைட் அப்படின்னு கேட்கும். அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட சேனலோட யூஆர்எல் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். அண்ட் லாங்குவேஜ், கண்டென்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ்ன்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு அடுத்து யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கண்ட்ரி அண்ட் டெரிட்டரி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் இந்தியா அப்படின்றதையே கொடுத்துருங்க. அடுத்தது டைம் ஜோன் கேட்கும். இதில் இந்தியாவோட டைம் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது அக்கௌண்ட் டைப் அப்படின்னு கேட்கும். இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ்ன்னு இருக்கும், அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்டு அடுத்தது நேம் அண்டு அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் உங்களோட அட்ரஸ் அண்ட் நேமை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அட்ரஸ் லைன் 2 அண்ட் உங்களோட சிட்டி என்னவோ அந்த சிட்டி கொடுத்துருங்க. தென் போஸ்டல் கோட் அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா, போஸ்டல் கோடில் உங்களோட பின்கோடை டைப் பண்ணுங்கள். தென் யுவர் ஃபோன் நம்பர், ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு இல்லை உங்களுக்கு என்ன ஸ்டேட்டோ அதை வந்து கொடுத்துருங்க. எந்த அட்ரஸில் ஸ்டேட் இருக்கோ அதை கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு கீழே டவுன் பண்ணிங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே எஸ் 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 அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்த உடனே அடுத்தது இந்த பேஜ் வரும். ஆட்சன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வரும். இதில் எஸ் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. தென் அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. தென் மறுபடியும் அந்த மானிட்டைஸ் பேஜுக்கே வந்திருக்கும். இதில் மூணாவது ஆப்ஷனுக்கும் ஸ்டார்ட் கொடுங்க. சேவ் அப்படின்றது கொடுத்துருங்க. இது ஒன்றும் இல்லை, எந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து எல்லாமே எனேபிளாக இருக்க மாதிரி பார்த்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கெட் ரிவ்யூடு ஆஃப்டர் ரீச்சிங் 10,000 வியூஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை கூகுள் ஆட்சன்ஸ் வந்து எப்போ அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல் டோட்டலாக 10,000 வியூஸை வந்து அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கு பிறகு கூகுள் ஆட்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு உங்களோட யூடியூப் சேனல்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் யூடியூப் வீடியோஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆட்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எப்படி மொபைலில் யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.